ஜனவரி மாதம் இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மாதமாக செலிப்ரேட் பண்ணுறோம். சாலை பாதுகாப்பு விதிகளை ஒபே பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியமானது, நம்மளோட உயிருக்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ முக்கியமானதுன்றது எல்லா டிரைவர்ஸுக்கும், சாலையை பயன்படுத்தக்கூடிய அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும், இது பஸ் டிரைவர்ஸாக இருந்தாலும் இல்லை கார், டூ வீலர், பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவேர்னஸ் மெஷர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாகவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலமாகவும் பல்வேறு அறிவுரைகள் வந்ததின் அடிப்படையில் எம்டிசி மாநகர போக்குவரத்து கழகத்தில் இதில் பல்வேறு முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு தீமை வச்சு நம்ம டிரைவர்ஸுக்கு கவுன்சிலுக்கு கொடுக்கறது, இந்த ரோட் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுது, இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுத்து வந்துட்டு இருக்கிறோம். இதில் ஒருபடியாக இன்றைக்கி சாலை பாதுகாப்பு ஸ்பெஷல் பஸ்ஸு ஒன்று தமிழகம் வந்து நியூஸ் 18 மூலமாக இது வந்து இன்றைக்கி இப்போது நம்மளோட எம்டிசி டிப்போயில் இதுக்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. ஸோ இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. குறிப்பாக ஸ்கூல் காலேஜஸில் அவேர்னஸுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்ற நம்புகிறேன். ஸ்டிமுலேட்டர் இருக்குது, அது இல்லாமல் அவேர்னஸ் வீடியோஸு, அவேர்னஸ் குவிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சார், இப்போ சென்னை போன்ற நகரங்களுக்கு அவேர்னஸ் எவ்வளோ முக்கியமாக பார்க்குறேன்? இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்தியா முழுவதுமே ரோட் சேஃப்டி அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ரோட் சேஃப்டி விதிகளை, அவேர்னஸை விட ரோட் சேஃப்டி விதிகளை நம்ம ஒபே பண்ண வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி என்ன காரணம்னா, இப்போ நம்ம மட்டும் இல்லை, அனைவரும் இந்த விதிகளை இது பண்ண வேண்டியது இருக்குது, ஒபே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு காவல்துறை சார்பாகவும் போக்குவரத்து காவல்துறை சார்பாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடெண்ட்டு பண்ணவர்களோட லைசன்ஸ் கட் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் அவரும் எடுக்கிறாங்க, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் டிபார்ட்மெண்ட்டும். ஸோ அதே மாதிரி யூசர் ஏஜென்சிஸாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸு எல்லாமே, குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் எல்லாருமே ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் முக்கியமானது நார்மல் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், 4 வீலர்ஸ் ஓட்டுறவர்களும் அனைவரும் இந்த சாலை விதிகளை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அது அவேர்னஸும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவேர்னஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டு சேரும்போது தான் அது கொஞ்சம் ரோட்ஸ் வில் பி சேஃபர் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்ஸ். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக மத்திய அரசால் ஒரு நல்ல வாய்ப்பு, பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி, சாலையில் முறையாக வாகனங்கள் இயக்குதல் பற்றி மிக தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. மிகவும் பயனுள்ள, மக்களுக்கு பயனுள்ளதாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, வரவேற்கிறோம். இன்னும் மக்கள் விழிப்புணர்வோட இதை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு, 36வது மாதத்தை முன்னிட்டு நம்ம சென்னையில் சிட்டியில் மாநகர போக்குவரத்து சார்பாக இது வரைக்கும் நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இந்தியா லெவலில் மிகவும் பாப்புலராக நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் மற்ற சோசியல் நிறுவனமும் சேர்ந்து இந்த நியூஸ் 18 சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறதுக்கு மிக்க மகிழ்ச்சி, நல்ல சிறப்பாக இருக்குது. எதிர்கால சந்ததியினருக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இனி வரும் காலங்களில் இந்தியாவில் இருக்கிற விபத்துகளை குறைப்பது தான் முக்கிய நோக்கம். அதில் தமிழ்நாட்டையும் விபத்து இல்லாத ஒரு மாநிலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மற்றும் நியூஸ் 18 நிகழ்ச்சிக்கு மற்றும் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக நன்றி சார். எல்லா இடத்துலையும் நெரிசல் அதிகமாயிடுச்சு, மக்கள்கிட்ட பொறுமை இல்லை. லேட்டாக கிளம்பி சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறாங்க, சீக்கிரமாக கிளம்பி பொறுமையாக போகணுன்ற எண்ணமே இல்லை எல்லாருக்குமே. நம்ம வெளியால சொல்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி வண்டி வச்சு நாங்களும் எங்ககிட்ட மாநகர போக்குவரத்தில் 2 வண்டி இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி ஜனங்க எங்கெங்கே கூடுறாங்களோ அந்த இடத்துல போய் விழிப்புணர்வுலாம் பண்ணுறோம். பண்ணாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. தனி மனித ஒழுக்கம் தான் சமுதாய ஒழுக்கம். முதல் நாம் ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் பித்தியாருக்கு சொல்ல முடியும். இதே மாதிரி எல்லாரும் போல பண்ணால் இந்தியாவில் விபத்து இல்லாத ஒரு இயக்கம் நாடாக சூப்பராக இருந்தது சார். நாங்கள் எங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்போம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. எங்கள் வண்டி நல்லா அருமையாக ரெடி பண்ணியிருக்கேன். 2 வண்டி, டிராஃபிக் ரூல்ஸ், வயலேஷனு, பனிஷ்மெண்ட்டு எல்லாமே, செல்ஃபோன் டிரைவிங் என்னென்னு எல்லாமே போய் வச்சுருக்கோம். நாங்கள் எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி. நேற்று என்ன பார்த்துருப்பீங்க, நாங்கள் ட்ரேட் ஃபேரில் வச்சுருந்தோம், அப்புறம் வண்டலூர் ஜூவில் வச்சுருந்தோம். ஆனால் எல்லாருக்குமே இது விபத்து இல்லாத இயக்கம்.
ஏன்னா இன்றைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் நிறைய விபத்துக்கு உண்டாக்குறாங்க. ஏஜ்டு பர்சன் வந்து இந்தியாவில் பார்த்தா நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா லோ வெயிட்லெஸ் பைக்கில், ஏன்னா டீசல் அவங்களுக்கு பெட்ரோலுக்கு அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து கையில் கொடுத்தோன்னே அது பறக்கணும்னு தோணுது. குழந்தைங்களுக்கு தெரியாது அடிபட்டா. நெருப்புன்னு சொன்னால் குழந்தைக்கு தெரியுமா? பட்ட பிறகு அதே மாதிரி தான் நம்ம பசங்க போய் ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழக்கும் போது நம்ம ஆக்சிடென்ட் பிரான்ச்லேருந்து நாங்கள் போகிறோம். பார்க்கும்போது அந்த தாய் தந்தையெல்லாம் கண்ணீர் விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களாம் ஆல்ரெடி 58 தாண்டிட்டோம், இன்றைக்கும் ஹெல்த்தாக இருக்கிறோம். ஆனால் நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோன் பேசிட்டு அதிலேயே தான் இருக்கிறாங்க. ஒரு செல்ஃப் அவேர்னஸே இல்லை, ஒரு பழைய மாதிரி ஓடி ஆடி விளையாடுறது இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஒன்றும் இல்லை, செல்லு இது. அப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா அவங்களுடைய பாடி எப்படி இருக்கும்? இது எதை நோக்கி போகுதுன்னா ஆரோக்கியமற்ற உலகம் நோக்கி தான் போகுது. கார்பரேட் நிறுவனங்கள் மெடிக்கல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாம் போயிட்டே தான் இருக்கும். நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி ஸ்போர்ட்ஸு அது மாதிரி இன்க்ளூடிங் பண்ணணும். எது கற்றுக் கொடுக்குறோம் இல்லை, அனைத்து இளைஞர்களுக்கும் நீச்சல் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் 4 பேர் 5 பேர் எல்லாமே வந்து டாக்டர்ஸ். ஒரு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் 5 டாக்டர்ஸ் போயிட்டாங்க, வேல்யூபிள் டாக்டர்ஸ், நாட் ஆர்டினரி பர்சன்ஸ். அதனால இந்த மாதிரி ரோட் சேஃப்டி முக்கியம். அதோட இன்க்ளூடிங் வந்து நம்ம முழுக்க நீச்சல் கற்றுக்கிறதுனால அனைத்து பார்ட்ஸும் வந்து ஒர்க் ஆகும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏன்னா வீட்டிலே தானே இருக்காங்க பசங்க, ஸ்போர்ட்ஸுக்கே போகிறதில்ல. இருந்தாலும் இளைஞர் மத்தியில் தான் இதை எடுத்துகிட்டு போகணும் முதல்ல.